எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற நல்ல சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 8:45 சொல்கிறது, அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. யார் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் முகத்தை தேடுகிறார்களோ, அவருடைய நியாயத்தை நீர் விசாரிக்கும்படிக்கு சாலமோன் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நியாயத்தை அவர் விசாரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய தரப்பில் இருக்கிற நியாயத்தை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை பிரதர். நான் என்னுடைய கண்ணீரை சொன்னாலோ, என் புலம்பலை சொன்னாலோ எல்லாரும் என்ன அற்பமாக யோசிக்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை அற்பமாக யோசிக்கிறாங்க. எனக்கு சாதகமாக யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி பல காரியங்கள் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் வீட்டிற்குள்ளேயே இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கெல்லாம் ஏன் தான் வீட்டுக்குள்ளே வரணும்னே தெரியலையேன்னு சொல்லி வீட்டிற்குள் வருவதே ஏதோ நரகத்திற்குள் வருவதைப் போல யோசித்து புலம்புகிற அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் யார் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுடைய நியாயத்தை அவர் நிச்சயம் விசாரிப்பார். உங்கள் தரப்பில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசாரித்து உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய சுதந்திரங்களை கர்த்தர் நிச்சயமாய் சத்துருடைய கையிலிருந்து பிடுங்கி அதை உங்களுடைய கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் யாருக்கு அதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து இரவும் பகலும் முறையிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருக்கிறார். நீங்கள் இரவும் பகலும் புலம்புவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்தில் உடைய காரியங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் யோசிக்கிறேன், அநேகர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நைட்டு எல்லாம் படுப்பது போல படுப்பாங்க. ஆனால் அவருடைய இருதயம் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கும். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யும், ஏசப்பா எனக்கு இறங்கும், ஏசப்பா என் கடன் பிரச்சனை போட்டும், ஏசப்பா என் நிந்தையை நீக்கும், ஏசப்பா என் அவமானத்தை நீக்கும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் இரவும் பகலும் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் பொறுமையுள்ளவராய் கேட்டு உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி. அவர் நீதி உள்ளவர். உங்களுடைய நீதிக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தி நிறுத்தும். என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக. கிருபை மேல் கிருபை, ஆண்டவர் தயவு மேல் தயவு இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிற சுவாமி. எல்லா தடைகளையும் நீக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து அந்த நியாயத்தை விசாரித்து அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாய் மாற்றும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.